உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. ஓம் பராசக்தி, ஆதிபராசக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. என்னடா இவன் திடீர்னு ஆதிபராசக்திங்கிறான். பெண்கள்லாம் சிவப்பு கலர் புடவை கட்டிட்டு மாலையை போட்டுக்கிட்டு ஆதிபராசக்தி கோயிலுக்கு போறாங்களே, அதை பத்தி ஏதாவது பேச போறானா? இல்ல தம்பி ஜனநாயகன் பத்தி படத்தை பத்தி தான் பேச போறான். அட இல்லப்பா தம்பி பராசக்தி படத்தை பத்தி தான்ப்பா பேச போறான் என்று உங்க என்ன அலைகள் பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனா நாம ஜனநாயகன், அதாவது ஜனநாயகம், அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். அதாவது பிளாஸ்ட்ன்றது போல ட்விஸ்ட் வாங்க காணொலியில போவோம். அதாவது ஜனநாயகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஜனநாயகத்துல சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் இது எல்லாமே இருக்கும். ஆனா ஈவே ராமசாமி என்கிற ஒரு நபர் எனக்கு 20 எனக்கு ஈவே ராமசாமிக்கு 60, மணியம்மைக்கு 20 அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஒரு கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் வெளியில வந்து 1948 திமுக என்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாரு, கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சி தேர்தலையும் போட்டியிடுது. 18 வருடம் கழித்து வெற்றி பெறுது. அண்ணா அவர்கள் முதல்வராக மாறுறாரு. மாறி ஒரே வருஷத்துல செத்தும் போயிடுறாரு. அவர் செத்து போனோன்னே, அதாவது அண்ணாதுரை அவர்கள் செத்து போனோன்னே ஜனநாயகமும் செத்து போச்சு. இத நான் சொல்லல, அந்த காலகட்டத்து மக்களும் அந்த காலத்துல இருக்க ஊடகவியலாளர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்பதான் உள்ள வராரு தட்சிணாமூர்த்தி என்கிற கருணாநிதி அவர்கள். அண்ணா அவர்கள் வந்து செத்தோன்னே ஜனநாயகமும் செத்து போச்சு. ஏன்னா இந்த முத்துவேல் கருணாநிதி கட்சியை கைப்பற்றிட்ட உடனே பின்னாடி வராரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுக்கடுத்து உதயநிதி வராரு. அவருக்கும் இந்த பராக் இந்த கொட்டேஷன்லாம் நான் கொடுத்தேன் இல்லையா, இந்த முத்துவேல அந்த கொட்டேஷன்லாம் நீங்களே ஆட் பண்ணீங்க. அடுத்து இன்பநிதி வராருங்கிறாங்க, அந்த பராக் கொட்டேஷன்லாம் நீங்களே ஆட் பண்ணீங்க. இதுக்கப்புறம் துன்பநிதி துயநிதி எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொல்றாங்க, ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பராக் அந்த கொட்டேஷன்லாம் நிறுத்தி வீடியோ நிறுத்தி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் வீடியோவை பாருங்க, சரிங்களா? அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கி 18 வருடங்கள் கழித்து வெற்றி பெறுவதற்காக என்ன பண்ணாரு அப்படின்னா, கூட்டணி வைக்கிறாரு. இன்னைக்கு திமுக சொல்லுது இல்லையா, திமுக இல்லை அப்படின்னா இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும், இந்துத்துவா கொள்கை வந்துடும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அன்னைக்கு இது போன்ற அமைப்புகள், பிஜேபி போன்ற அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் முன்னோடியாக இருந்த அமைப்பு ஜனசங்கு. அதனுடன் கூட்டணி வைக்கிறார் அண்ணா அவர்கள். அது மட்டும் அல்லாம பெரியாரை எதிர்த்து விட்டு பெரியாரினுடைய உற்ற தோழரான நண்பரான ஐயா திரு ராஜாஜி அவர்களோடும் கூட்டணி வைக்கிறார் அண்ணா அவர்கள். இது போன்ற 13 கட்சிகளோடும் கூட்டணி வைக்கிறாரு. விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதேதான் காங்கிரஸ் அப்ப ரொம்ப பெரிய சக்தியா இருந்தது. காங்கிரஸை எதிர்த்து 13 கட்சிகள் திமுகவுடன் இணைந்து ஒரு பெரும் சக்தியாக மாறி வெற்றி பெற்றது. என்னப்பா திமுக மக்கள் கிட்ட மனதார விரும்பி மக்கள் ஓட்டு போட்டு வெற்றிட்டாங்களா அப்படின்னா தவறு. ஏன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு அங்க 3 சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தது. அண்ணா அதை தனக்காக திமுகக்காக மாத்திக்கிட்டார். ஏன் அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டுல பயங்கரமான அரிசி பஞ்சம் இருந்தது. அப்ப அண்ணா என்ன சொன்னாரு அப்படின்னா, இதை சம்பந்தப்படுத்தி 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாரு. இந்த விடயத்துக்கு விடுங்க. இப்ப 2வது விடயம் என்ன அப்படின்னா, மொழிப்போர், இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டுல பயங்கரமான மொழிப்போர் நடந்துட்டு. 3வது விடயத்தை நீங்க கருத்துல சொல்லிட்டு போங்க. இப்ப மொழிப்போரை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். 1939 அதாவது வெள்ளக்காரங்க இந்திய ஒன்றியம் முழுக்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மொழிப்போர் என்பது தொடங்கிடுச்சு. தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இந்த மொழிப்போர் வெடிச்சு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு என்பது வரலாற்று கருத்து கூற்று. அப்படியே நடந்துகிட்டே வருது. அப்ப இந்திய ஒன்றியம் விடுதலை அடையுது. விடுதலை அடைந்த உடனே ஐயா பிரதமர் நேருவா வராது. அப்புறம் நேரு அவர்கள் வராது. மொராஜி தேசாய் இவர்கள் போன்ற நபர் எல்லாம் இந்தி கட்டாய பாடம் என்று சொன்ன பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தீயா இறங்கி போராடுது. தமிழ்நாட்டு மாணவர்கள் பத்திட்டு எரிஞ்சு போராடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணா அவர்களும்
மொழிப்போருக்கு குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. திமுக தங்களை திணித்துக் கொள்கிறது உள்ள அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு அப்படின்னா, அப்ப இந்த மொழிப்போருக்கு பெருமளவு குரல் கொடுத்தவங்க யாரு அப்படின்னா, ஈழத்தடிகளார், மறைமலை அடிகளார், இந்த கீயாப்பே விஸ்வநாதம் போன்ற இந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் முன்னோர்கள், நமது முப்பாட்டங்கள், இவங்கெல்லாம் பெரும்பாலான குரல் எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவர்கள் தான் குரல் எழுப்பியிருப்பாங்களே தவிர, திமுக தங்களை உள்ள திணிச்சுக்கிட்டே தவிர, திமுகவுக்கும் மொழிப்போருக்கும் அண்ணாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமோ இல்லை அப்படிங்கிறது சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப விவாதத்துக்கும் அந்த கருத்து உள்ளாக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இவ்வளோ கருத்துக்களையும் பார்க்கணும். திமுக மொழிப்போரை முன்னின்று நடத்தியது அப்படின்னா யாரை எதிர்த்து நடத்திருக்கணும்? அன்னைக்கு ஆட்சியில இருந்த, தமிழ்நாட்டிலே ஆட்சியில இருந்த காங்கிரஸை எதிர்த்து நடத்திருக்கணும். யாருப்பா தமிழ்நாட்டில் ஆட்சியில இருந்தா அப்படின்னா, ஐயா பக்தவச்சலம் ஆட்சியில இருந்தாங்க. காவல்துறை அமைச்சரா ஐயா திரு கக்கன் அவர்கள் இருந்தாங்க. இந்த தமிழ்நாட்டில் நடந்த மொழிப்போர்ல சுமாரா 10,000 பேர் இறந்துருக்கிறதா தகவல் இருக்குது. இதுல முக்கியமான கொடூர சம்பவங்கள் என்ன அப்படின்னா, மறக்க முடியாதது என்ன அப்படின்னா, ஐயா இந்த ஒரு பள்ளிக்கூடத்துல தமிழ் மாணவர்களை போராடினவங்கள துப்பாக்கி வச்சு சுட்டதாலாம் வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாம பீரங்கி வண்டிகளை வச்சு ஏத்தி மொழிப்போருக்காக போராடினவங்களை ஏற்றி கொன்னதாலாம் வரலாறு இருக்குது. இன்னும் இது போன்ற பல வகையான பல இழப்புகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குது. சிலது மூடி மறைக்கப்பட்டிருக்குது. சிலது இது போல 1-2 அப்பப்ப வெளியில வந்துட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப இவ்வளோ வேலையை செஞ்சது யாரு? காங்கிரஸ். 2009 நடந்த சம்பவத்துக்கு காரணம் யாரு? காங்கிரஸ். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு கேடு மட்டுமே செஞ்சுக்கிட்டு காங்கிரஸ். உணர்ந்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கூட தான் இந்த திமுக கூட்டணி வச்சிருக்கு. அதாவது இந்த பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். அதுல மறைமுகமா அண்ணா அவர்கள் கூட வர வெளிப்படையா சொல்றாங்க. நேரடியா அண்ணா அவர்களை காமிக்கிறாங்க. அதுல மறைமுகமா அண்ணா அவர்கள் மூலமா காமிக்கிறது என்ன அப்படின்னா, திமுகவை சார்ந்தவர்கள், மேலும் இந்த ராமசாமியை சார்ந்த இந்த திமுக ஆட்கள் இவங்கெல்லாம் முன்னின்று சப்போர்ட் பண்ணி திமுக இந்த மொழிப்போரை முன்னிறுத்தி மொழிப்போரை நடத்துனாங்க அப்படின்றது போல மறைமுகமாக காண்பிக்கப்படுது. என்னை பொறுத்தவரை ராமசாமி ஒரு ஆளா கூப்பிட்டாங்க. மொழிப்போர் தொடங்கும் பொழுது அந்த நிகழ்வுல, அந்த மேடையில ராமசாமி ஒரு ஆளா கூப்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பாப்புலர் ஃபிகருங்கன்றது போல அப்ப ராமசாமி ஒரு அமைப்பினுடைய தலைவர், எல்லாரும் அவர் பேச்சு கேட்கிறாங்கன்றதுக்காக அவரு கூப்பிட்டாங்க. அவரு ஒரு கெஸ்டா வந்துட்டு போனாரு. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மான தமிழர்கள் தமிழ்தாய்க்காக தமிழ் எங்களுக்கு வேண்டும் என்று நடத்தின போராட்டத்தை எப்படி ராமசாமி தொடங்கி வைப்பாரு? ஏன் அப்படின்னா, திருக்குறளை தங்கத்தட்டுல வச்ச மரம், தமிழ் சனிய, தமிழ் காட்டுமிராணி மொழி, தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா, இப்படி எல்லாம் கேட்கவரு எப்படி தொடங்கி வைப்பாரு? சரி, அதை விடுங்க. இப்போ வருவோம். திமுக காரங்க மறைமுகமா முன்னின்று நடத்துறாங்க. அதை பராசக்தி ட்ரெய்லரு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தென்படுது. சரி, நீங்க படம் பாருங்க. ஒருவேளை ஐயா உதயநிதி அவர்களும் ஐயா இன்பநிதி அவர்கள் கூட, ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்தாலும் வருவாருங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, சினிமால லாஜிக் பார்க்க வேண்டாங்க, கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு லாஜிக் பார்க்க வேண்டாம் நடத்தினாங்க இல்லையா? அது போல சினிமால என்னங்க லாஜிக் எல்லாம் பார்த்துட்டீங்க? ஸ்டாலின் அவர்கள் கூட போராடினாருங்க. உதயநிதி போராடின இல்லைங்க, இன்பநிதி போராடினாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பராசக்தின்னு சிவகார்த்திகேயன் படத்துக்காக பேர் வைக்கணும்? இல்ல கலைஞர் சிவாஜி அவர்கள் நடித்த முதல் படத்துக்கு பராசக்தின்ற ஒரு பேர் இருந்தது. அந்த படத்துல ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு வசனம் எழுதினாரு. அந்த வசனத்தாலதான் படமே இட்டடிச்சுது. நீங்க கேட்கலாம், என்னப்பா தம்பி வசனங்கிறியே, அப்படி என்னப்பா ஒரு வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல சிவாஜி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆலயம் வேண்டாம் என்றேன், எதற்காக? அது கயவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அப்படின்னு. நம்ம அதை கொஞ்சமா பட்டு தீட்டி சார்பாக்கி, ஆலயம் அறிவாலயம் வேண்டாம் என்றேன், எதற்காக? அது கயவர்களின் கூடாரம் என்பதற்காக. அது கயவர்களின் கூடாரமா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அதுல இருக்கவங்களா எல்லாம் என்னது மீச இப்படிங்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா கொத்தடிமடா அப்படிங்கிறாங்க. ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்தா இவங்க என்னமோ வீரம்டா அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விட்டு பார்த்தா கொத்தடிமடா, திமுக கொத்தடிமடா அப்படிங்கிறாங்க. சில பேர் பார்த்தா இன்பநிதி அவர்களை இப்படி தூக்கி வச்சுட்டு, ஐயோ இன்பநிதி அமைச்சருங்க, அதுல சில அமைச்சருங்கெல்லாம் பார்த்தா, ஐயோ உதயநிதிங்க, ஐயோ இன்பநிதி குழந்தைங்க, என்னங்க ஐயோ குழந்தை பாத்ரூம் போயிடுச்சு, பரவாயில்ல குழந்தைக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு சேர வாரி அரைச்சாலும் நீ தூக்கி விட்டு தொடச்சு விட்டு குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு கடந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க.
அதாவது இந்த பராசக்தி என்கிற படமே ஐயா கலைஞர் அவர்களுடைய குடும்பத்துக்கு பயங்கரமான பயங்கரமான சென்டிமெண்ட்டு. இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருப்போம். தமிழர்களுடைய மொழிப்போர் வரலாறு எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக அந்த வரலாறுலாம் உங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். நல்ல வேலை திராவிட மொழிப்போர் அப்படின்னு சொல்லலை, தமிழ் மொழிப்போர் அதையாவது ஒத்துக்கிட்டாங்களே. அது வரைக்கும் நம்மளை ஏமாத்தாம ஓரளவுக்கு ஏமாத்தாம இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் வரலாறு தெரியும், ரியல் விசஸ் ரியலுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த படத்தை பார்க்குறவங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.